ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன் கோயத்லேருந்து பேசுகிறேன். நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் செய்யக்கூடிய பிகினர்ஸ்க்கான ஒரு சேனல். இந்த சேனலில் டிமார்ட் அக்கௌண்ட் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இதில் இருக்க லிங்கை பயன்படுத்தி நீங்கள் டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டெலகிராம் குரூப் இருக்குது, அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த ஃப்ரீ டெலகிராம் குரூப்பு. நிறைய பேர் லிங்க் கொடுங்கன்னு கேட்குறீங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதில் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் போடக்கூடிய நோட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம், நான் வந்து சிபில் ரிசர்வ் பர்சன் கிடையாது, சரிங்களா? என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், அது என்னோடய நாலேஜை வந்து உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸாக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் செய்யறதுக்கு முன்னாடியும் ஓன் அனலைஸ் பண்ணுங்கள். இல்லைனா யாராவது ஃபினான்ஷியல் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே கைஸ், இன்றைக்கி நிறைய மெம்பர்ஸ் வந்து ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி நமக்கு வந்து நிறைய என்கொயரி பண்ணிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ நம்ம வேலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து, சேலம்லேருந்து, கொடைக்கானல், நிறைய பேர் நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து, சென்னையிலேருந்து கால் பண்ணியிருந்தீங்க, சரிங்களா? ஸோ உங்கள் எல்லாரோட அழைப்புக்கும் ரொம்ப நன்றி. ஸோ எல்லோரும் நிறைய கோர்ஸ் எடுக்க சொல்லி கேட்குறீங்க. ஸோ பேசிக் டு அட்வான்ஸ் வந்து சொல்லி தரலான்னு இருக்கேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க நம்ம வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். இங்கே பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள், சரிங்களா? 9941886630. இது என்னோட இந்தியா வாட்ஸ்அப் நம்பரு. குவைத்தில் இருக்கேன். குவைத்தில் எடுக்கும் இன்கமிங் கால்ஸ் வரும், மெசேஜ் வரும். நீங்கள் மெசேஜ் போடுங்க. சப்போஸ் நீங்கள் கால் பண்ணி எடுக்கலைன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரீயாக இருக்கும்போது, சரிங்களா? ஸோ வாங்க இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் அனலைஸ் பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கேப் டவுன் ஓப்பன், சரிங்களா? ஸோ நல்லாவே கேப் டவுன் ஓப்பன் ஆனால், சரிங்களா? ஓப்பன் ஆகிட்டு 23,720 22 அந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆனால் இது ட்ரேடிங் வீக் சார்ட்டு கொஞ்சம் ஒரு +or-5 வேல்யூ இருக்கும், சரிங்களா? அந்த 700 இருக்கும்போது நான் உங்களுக்கு குரூப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுதா, நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பு. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன ஆச்சுன்றதை டீட்டெயில்டாக அதில் போட்டிருக்கேன் பாருங்கள். என்ன ஆச்சுன்னு பாருங்கள். நம்மளோட அக்யூரசி எவ்வளோ தூரம் இருக்குன்றதை இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 24,000 புட் ஆப்ஷன் 278 சஸ்டெயின் பண்ணானா மூவ் ஃபாஸ்டர் இன் பிஇ சைடுன்றதை 6:46 இங்கே வந்து 6:45க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும். வித்தின் எ மினிட், ஒரு நிமிஷத்துலேயே உங்களுக்கு நான் இந்த மெசேஜை போட்டுட்டேன். அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஃபால் அப் டு 23,650லேருந்து 600 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகான்றதையும் நான் வந்து கீழே போட்டுட்டேன். வித்தின் 2 மினிட்ஸில் போட்டேன், சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் அப் சைடில் 23,850க்கு மேலே சஸ்டெயின் பண்ணால் தான் நீங்கள் வந்து ரீட்டர்ஸ் மேலே வந்து 24,550 வரைக்கும் போவான். அப்படி சைக்காலஜியில் பிரேக் பண்ணி மேலே போனோன்னா 24,50 வரைக்கும் போவோன்றதையும் போட்டுட்டேன். ஸோ அப் சைடு ரேஞ்ச் என்ன, டவுன் சைடு ரேஞ்ச் என்னன்றதை வித்தின் 2 மினிட்ஸில் நான் போட்டேன் உங்களுக்கு, சரிங்களா? அதே மாதிரி 24,500 இஃப் பிரேக்ஸ் 220 அண்ட் மேஜர் சப்போர்ட் 199 மோர் வீக்னஸ் அப்படின்றதையும் உங்களுக்கு 6:50 மார்க்கெட் ஓப்பன் ஆன 5 நிமிடத்தில் உங்களுக்கு இந்த மெசேஜை போட்டுட்டேன், சரிங்களா? ஸோ 24,000 புட் ஆப்ஷன், அதை போய் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், 24,000 புட் ஆப்ஷனு. நான் சொன்ன வேல்யூ இதுதான். இந்த 278 பிரேக் பண்ணானா மேலே நல்லா போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், சரிங்களா? ஸோ கரெக்டாக பாருங்கள், 224,000 புட் ஆப்ஷனு 278 பிரேக் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய மூவ் பாருங்கள், 136 பாயிண்ட்டு. அதே மாதிரி இந்த 412 பிரேக் பண்ணானா நல்ல ஒரு மூவ் இருக்குன்றதை நான் வந்து டெலகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தேன், சரிங்களா? அதுக்கப்புறம் மார்க்கெட் மொமெண்டம் வந்து கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறம் திரும்பவும் வந்து ஒரு புட் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்றத இங்கே பாருங்கள். ஒரு 7:30 மணிக்கு இங்கே குவைத் டைமுக்கு நான் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன், சரிங்களா? 7:30 8:30 9 10 இந்தியா டைமுக்கு 9:59க்கு, சரிங்களா? இஃப் திஸ் 24 பிஇ நாட் சஸ்டெயின் 378 தென் சிஇ டேக் ஆப்பர்ச்சுனிட்டி போட்டுட்டு நோட் இட் போட்டுட்டு அடுத்த மெசேஜே போட்டேன். அவன் புட் ஆப்ஷனில் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கான், ஃபோக்கஸ் பண்ணுங்க, சரிங்களா? அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கால் ஆப்ஷன் வந்து 23,500 கால் ஆப்ஷன் வந்து வீக் ஆகிறான்றதை நான் போட்டிருந்தேன். 199 பிரேக் பண்ணிட்டானா வீக்குன்னு போட்டிருந்தேன். ஸோ இங்கே பிரேக் பண்ணி திரும்பவும் வந்து ரீடெஸ்ட் பண்ணுற மாதிரி வந்துட்டு திரும்பவும் ஃபால் ஆகலாம். ஃபால் ஆனால் அவன் இவ்வளோ தூரம் கீழே ஆகான்றதை இந்த ஃபிபனாச்சி வச்சு நான் போட்டேன். ஏன்னா நேற்று லெவல்ஸ் என்னால் எடுக்க முடியல, அதனால் இந்த மாதிரி நான் போட்டுருந்தேன், சரிங்களா? ஒரு நிமிஷம் கைஸ். பார்த்தீங்கன்னா இந்த 400
12க்கு மேலே திரும்பவும் வந்தால் 425 ஒரு லெவலில் இருந்திருக்கும். அதுக்கு மேலேருந்து 412 திரும்பவும் ரீடெஸ்ட் பண்ணி நல்ல ஒரு அப் மூவ் தந்தான் சரிங்களா புட் ஆப்ஷனில். ஸோ இந்த 412க்கு மேலே நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கலான்றதை நான் வந்து குரூப்பில் போட்டிருந்தேன். அதுக்கு அந்த நம்பி நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தா கூட 223 பாயிண்ட் அதுக்கப்புறம் கிடச்சிருக்கும் சரிங்களா. மார்க்கெட் ரெண்டாவதாக விழுந்தப்போ சரிங்களா. ஸோ மொத்தத்தில் நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் பாருங்கள், இது ஒரு 136, 223. ஸோ ஓவராலாக ஸோ எவ்வளோ பாயிண்ட்ஸ் பாருங்கள், ஸோ 350 பாயிண்ட் நிஃப்டியில் அவனுக்கு. ஸோ எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டு பாருங்கள் சரிங்களா. ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் மார்க்கெட்டில் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்றதை இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் சொன்னது 24,000 புட் ஆப்ஷன் இங்கே பாருங்கள். இந்த 364 ரூபாவில் இருக்கும்போது ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து இந்த ஃபிபனாச்சி சார்ட் வரைஞ்சி உங்களுக்கு குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிட்டேன் சரிங்களா. ஏன்னா என்கிட்ட லெவல்ஸ் இல்லைன்றதுனால ஸோ இந்த ஃபிபனாச்சி சார்ட்டை போட்டு இதை பிரேக் பண்ணால் 378 பிரேக் பண்ணான்னா ஃபர்தராக 425 வரையும் மேலே போவான் அப்படின்ற லெவலில் நான் உங்களுக்கு தந்துட்டேன். ஸோ இந்த ஃபிபனாச்சி படி இந்த லெவலில் நீங்கள் பார்த்தா கூட இந்த லெவலை நோக்கி அவன் மேலே போயிருப்பான் சரிங்களா. ஸோ இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு தந்துட்டேன். அதே மாதிரி ஒரு டபிள்யூ பேட்டர்ன் பாசிபிலிட்டி சப்போஸ் அந்த 23,500 வந்து சப்போர்ட் எடுத்தான் அப்படின்னா 550 அந்த ரேஞ்சில் ஸோ ஒரு டபிள்யூ பேட்டர்ன் போட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நான் போட்டிருந்தேன். பட் இன்றைக்கி வந்து நடக்கவே இல்லை. ஸோ இது ப்ரிடிக்ஷன் தான் சரிங்களா. அந்த ப்ரிடிக்ஷன் வந்து எல்லாமே நடக்கும், ஒரு நாள் நடக்கும், அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி ப்ரிடிக்ஷன் நடக்காது. பட் நம்ம தரக்கூடிய ப்ரீமியம் லெவல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். இந்த ப்ரீமியம் சார்ட்டில் தரக்கூடிய லெவல்ஸு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ நிஃப்டியோட அந்த ஃபிபனாச்சி அண்டு ப்ரைஸ் ஆக்ஷன் லெவலாக இருக்கட்டும், அந்த ப்ரீமியம் ஸ்ட்ரைக் ப்ரைஸோட லெவல்ஸும் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் சரிங்களா. இங்கே பாருங்கள். ஸோ நம்ம இந்த 600 உடைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து ஓப்பன் ப்ரைஸ் இந்த லெவல் எல்லாமே இங்கே போட்டுட்டு 612 இருக்கும்போதே குரூப்பில் மெசேஜ் போட்டேன். டவுன் சைட் லெவல் அப் டு பிஎஸ்ஐ லெவல் வரைக்கும் வருவான்றதை குரூப்பில் மெசேஜ் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் தந்துருந்தேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஆஃப்டர் மை மெசேஜ் 24,000 புட் ஆப்ஷன் வந்து 364லேருந்து 378 ஃபஸ்ட்டு போனால், அதுக்கப்புறம் 412 போனால், அன்டில் நவுன் போட்டிருந்தேன் சரிங்களா. 8:47 இங்கே போயிட்டு டைமுக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், நிஃப்டி வந்து 23,600 அகைன் நாட் பிரேக்கிங் டவுன் மீன்ஸ் ஃபோக்கஸ் சின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் 600 வந்து மேலே அவன் போகவே இல்லை சரிங்களா. அப்படியே கீழே விழுந்தவன். அதே மாதிரி 23,500 கால் ஆப்ஷன் வந்து 189 ரீச் பண்ணான்னா மூவ்மெண்ட் வந்து கம்பன் சி சைடு அன்டில் ப்ரீமியம் டிகே அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 23,500 கால் ஆப்ஷன் 189 மேலே வந்தால் மட்டும்தான் கால் ஆப்ஷனை ஃபோக்கஸ் பண்ணணும். இல்லைனா அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 160லையோ 50லையோ நான் ட்ரேட் எடுக்கலாம்னா எடுக்கக்கூடாது. நான் தரக்கூடிய லெவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 189 189க்கு நீங்கள் அதில் வாங்கலைனாலும் ஒரு 5 பாயிண்ட் விட்டுருங்க, 195ல் வாங்குங்க. அந்த மாதிரி ஒரு 5 பாயிண்ட் மேலே தள்ளி வாங்கிட்டு 189 எஸ்எல்லாக வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த லெவல் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். இல்லைனா அதுலேருந்து ஒரு 10 பாயிண்ட் கீழே வச்சுக்கோங்க. 189 179 வந்து எஸ்எல்லாம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ட்ரேட் எடுங்க சரிங்களா. 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் மேலே விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிற லெவல்லேருந்து 10 பாயிண்ட் இல்லை 200 கூட எடுங்க சரிங்களா. ஏன்னா நம்ம லெவல் அக்யூரேட்டாக இருக்கும் என்ட்ரிக்கு. 24,000 புட் ஆப்ஷன் அகைன் ரீட்டஸ் 412 நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சரிங்களா. இந்த 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸும் கம்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு தெளிவாக சொல்லிவிட்டேன். அதே மாதிரி நிஃப்டி லெவல் அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது பாருங்கள் கைஸ். இந்த பிஎஸ்சி லெவலுக்கு அப்புறம் திரும்ப இன்னொரு சார்ட் நான் அப்டேட் பண்ணேன் 10 மணிக்கு, நம்ம டைம் 12:30 சரிங்களா. ஷார்ப்பாக 12:30 அப்டேட் பண்ணியிருந்தேன். கீழே பாருங்கள் 342 307 வரைக்கும் நான் தந்துடுறேன் சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள் ட்ரேடிங் வியூ சார்ட்டில் பாருங்கள் நிஃப்டி எவ்வளோ தூரம் கீழே போயிருக்கான், 348 பார்த்தீங்களா நம்ம தர லெவலு. ஸோ இந்த லெவல் பாருங்கள் 348 வரைக்கும் கீழே வந்திருக்காங்க. லோன்றது நீ லோ தெரியுதுங்களா, கேரட்டில் தெரியுதுங்களா. ஸோ இதான் கைஸ் நம்ம தரக்கூடிய அக்யூரசி. ஸோ நீங்கள் நான் சொன்னதுக்கப்புறம் புட் ஆப்ஷனில் இந்த 612லேருந்து நீங்கள் ட்ரேட் எடுத்தால் கூட எவ்வளோ பாயிண்ட்ஸ் பாருங்கள். நிஃப்டி சார்ட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா 612 எங்கே இருக்குது. ஸோ இந்த 612லேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் பாருங்கள். இதுலேயே 260 பாயிண்ட்ஸ் கைஸ். எவ்வளோ அக்யூரசி பாருங்கள். ஸோ இந்த சார்ட்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் இருந்தால் கூட 500 461 408 374 342 307. ஸோ நம்ம தரக்கூடிய ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபிபனாச்சி கம்பைன் லெவல் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இந்த 23,500 கால் ஆப்ஷன் வீக் ஆகிட்டான் அப்படின்றத நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன், இந்த 189 அப்படின்ற லெவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த லெவல் அவன் வந்து பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா
ஸோ ரொம்ப வீக்னஸ் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். நம்ம டெலகிராம் குரூப்பில் சொல்லியிருந்தேன். அந்த குரூப்புக்கு ஏற்ற மாதிரியே பாருங்கள், அதை சொன்ன மாதிரியே பாருங்கள். 189 திரும்ப இந்த இடத்துல உடச்சிட்டு திரும்ப ரீடெஸ்ட் பண்ணவன் ஃபாலோ ஆனான். எவ்வளோ தூரம் ஃபாலோ இருக்கான் பாருங்கள், 70 ரூபாய்க்கு வந்துட்டான். க்ளோசிங் எவ்வளோன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேபி அதுக்கும் கீழே போயிருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24,000 புட் ஆப்ஷன் மேக்ஸிமம் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட் மூவ் பண்ணியிருக்கான்றதை இந்த குரூப்பில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா, 471 அதையும் தாண்டி மேலே போயிட்டான். ஸோ தேங்க்ஸ் கைஸ். நிறைய பேர் வந்து நான் தரக்கூடிய லெவல்ஸ் நல்லா இருக்குன்றதை கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இதே கமெண்ட்ஸை நீங்கள் வந்து யூடியூப் சேனலில் போய் கொடுங்க, அது நிறைய பார்வையாளர்களை போய் சென்றடையும். அப்படி போச்சுன்னா உங்களை மாதிரியே நிறைய பிகினர்ஸ் வந்து இல்லைனா நிறைய ஆப்ஷன் ட்ரேடிங் தவறான முறையில் ஒரு அனுபவம் இல்லாமல் நீங்கள் தவறான ட்ரேட் எடுத்து நிறைய லாஸ் ஆகிருப்பீங்க. அந்த மாதிரி லாஸ் ஆன நண்பர்கள் வந்து யாராவது நம்ம சேனலை பார்த்து பயனடைய வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு இந்த சேனலை பற்றி நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க. நிறைய பிகினர்ஸ் ரொம்ப சந்தோஷமாக வந்து நம்ம சேனலை வந்து பார்த்து நிறைய ப்ராஃபிட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க லாஸ்ட்லேருந்து அவங்க ரெக்கவர் ஆகி அவங்க வந்து லைஃப்பை கொஞ்சம் சஸ்டெயின் பண்ண நல்ல ஒரு ஃப்யூச்சர் க்ரோத் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஸோ நம்ம சேனலில் பார்க்குற எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே பாருங்கள், அதே மாதிரி நம்ம சொன்ன லெவல்ஸ் இங்கே பாருங்கள், 23,400 ஆல்ரெடி அவன் இம்பார்ட்டன்ட் லெவலை பிரேக் பண்ணி கீழே விழுந்துட்டான். மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிடில் தான் 12 மணி கூட தான் இந்த லெவலில் நான் வந்து இது பண்ணேன். சரிங்களா, 120 எப்போ போட்டேன்னா 12 மணியா, 12 மணி இல்லை, 23,600 120க்கு மேலே போனால் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்றதை சொல்லியிருந்தேன். சரிங்களா, 23,600 எங்கே இருக்குது? ஓகே, ஸோ 10:30. ஸோ இங்கே வந்து 10:30 மணினா நம்ம ஊரில் வந்து 11:30 12:30 1 மணி. ஸோ நம்ம ஊர் 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா இதை நான் மெசேஜ் பண்ணிட்டேன். இந்த 120 வந்து 23,600 PE இப் சஸ்டெயின் 120 தென் மூவ் PE சைடு ஃபாஸ்டர் அப்படின்னு போட்டிருக்கேன். சரிங்களா, அது நடந்திருக்கான்றதை பாருங்கள். ஸோ 23,600 நம்ம ஊர் டைமுக்கு ஸோ 1 மணிக்கு நான் மெசேஜ் போட்டேன். அதுக்கப்புறமேட்டு மார்க்கெட் அந்த இடத்துக்கு எப்போ வந்திருக்கான், 2:05க்கு தான் மார்க்கெட் அந்த இடத்த வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான். ரீடெஸ்ட் பண்ணி மேலே போயிட்டு திரும்பவும் ஃபாலோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும்போது நான் அகைன் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்றதை சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பாருங்கள், நான் போட்ட மெசேஜ்க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்து 120ன்ற லெவல்லேருந்து மேலே 117 போய் நமக்கு வந்திருக்கான். சரிங்களா, இதுதான் நம்ம தரக்கூடிய லெவல்ஸோட அக்யூரசி. அதே மாதிரி இன்றைக்கி 0 to 0 நிறைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் ஓடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், 23,600 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து வெறும் 20 ரூபீஸ் இருந்திருக்காங்க. வெறும் 20 ரூபா. பாருங்கள் பாருங்கள், வெறும் 20 ரூபா இருந்திருக்கான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும்போது. அதுக்கப்புறம் அந்த 120 வந்ததுக்கப்புறம் தான் மொமெண்டம் வந்து நல்லாயிருக்குன்றதை நான் வந்து குரூப்பில் போட்டேன். சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மார்க்கெட்டை 700 ஓப்பன் ஆகும்போதே ஓடிஎம் ஸ்ட்ரைக்கு ஓப்பன் ஆன இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், ஸோ 20 ரூபாவில் ஓப்பன் ஆகிட்டு 17 ரூபா கீழே போயிருக்கான். கீழே போயிட்டு திரும்பவும் அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து ஓப்பன் ப்ரைஸும் வந்து சஸ்டெயின் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் மேலே போயிட்டான் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஓடிஎம் ஸ்ட்ரைக்கில் இதெல்லாம் வந்து ஜாக்பாட்டு. அதே மாதிரி 23,400 நான் வந்து சும்மா காரில் ட்ரைவ் பண்ணிவிட்டு லூலு மார்க்கெட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு என்ட்ரி எடுத்தேன். என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணிட்டேன் நான். சரிங்களா, இதில் பண்ணேன்னா இல்லை 300 புட் ஆப்ஷன் பண்ணேன்னா தெரியல. 1 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதை வந்து 5 ரூபாய்க்கு என்னவோ சும்மா ஒரு 3 லாட் என்னவோ விற்றுட்டு ஒரு 600 என்னவோ ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரிங்களா, சும்மா சின்னதாக ட்ரை பண்ணேன். ஓடிஎம் ஸ்ட்ரைக் தானே போனால் போட்டோம் அப்படின்ட்டு ஒரு 500 600 வந்தால் லாபம் தானே சும்மா பண்ணேன். ஏன்னா டிரைவிங்கில் இருக்கும்போது இது பண்ணும்போது நான் வந்து மேக்ஸிமம் பண்ண மாட்டேன். சும்மா ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பைரி டேக்கு சின்னதாக ஒரு இது என்ட்ரி தந்து வைக்கலான்ட்டு பண்ணேன். சரிங்களா, ஸோ இங்கே பாருங்கள், வெறும் 5 ரூபாய்க்கு இருந்தவன் எவ்வளோ தூரம் போயிருக்கான் பாருங்கள்.
ஃபுல்லாகவே ஓடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஃபுல்லாகவே இன்றைக்கி வந்து டிகே தான் பண்ணியிருக்காங்க பாருங்க. எவ்வளோ தூரம் டிகே பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு அடி அடிச்சிருக்கான் பாருங்க. இதுதான் கைஸ் ஆப்ஷன் பையருக்கு மிகப்பெரிய ஜாக்பாட். 34 ரூபா சரிங்களா. நீங்கள் இந்த இடத்துலலாம் வந்து 0 2 ரூபா 1 ரூபா அந்த மாதிரி வந்தப்போ நீங்கள் வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு ரூபாய்க்கு என்ன ஒரு 600 650 10 லாட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 650 ரூபா வந்தால் லாபம் போனால் லாஸு சரிங்களா. ஸோ அந்த மாதிரி 650 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 18,000 ரூபா லாபம் உங்களுக்கு சரிங்களா. மினிமம் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், நான் கால்குலேட் பண்ணி சொல்ல அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இது உங்களுக்கு ஆசையை தோன்றதாக சொல்லலை. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எப்போ எடுக்கக்கூடாது அப்படின்ற டீட்டெயிலாக நம்ம ட்ரைனிங் கிளாஸஸில் நான் சொல்ல போகிறேன். ஸோ நிறைய நண்பர்கள் கேட்ட மாதிரி நம்ம கூடிய சீக்கிரத்தில் 1-to-1 செஷன் ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். உங்கள் சப்போர்ட்டுக்கு நன்றி. See you guys.